ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப சிம்பிளானது, எல்லாம் ஈஸியாக வைக்கலாம், எல்லாருமே செய்யலாம். பிகினர்ஸ் கூட சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு குழம்பு தான், பூண்டு குழம்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். பூண்டு குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட இது வந்து ட்ரை பண்ணலாம். செம்ம ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அடுத்தது கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்க்குறேன். ஒரு காஞ்ச மிளகாய். நான் ஒரு முழு பூண்டை நான் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சம் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது தனியாக நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதே பேர் எதுவும் கலக்கலை, மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்கணும். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு புளியை எடுத்து கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா இதை வற்றணும். நம்ம எதுவுமே சேர்க்கல, தேங்காய் எதுவுமே சேர்க்கல, இவ்வளோதான். அப்படியே அந்த நல்லெண்ணெயோட சாத்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு இப்போ வெந்தய பவுட்ரு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வெந்தய பவுட்ரு வந்து நான் வீட்டிலையே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன், இந்த மாதிரி பொடியாக. நம்ம அதை சேர்த்துலாம் கடைசியாக. உங்களுக்கு பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.